பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானிப்போம். பிரியமானவர்களை, பொதுவாக ஆர்ப்பரிக்கக்கூடியதான விடுதலையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது அவர் கொடுத்து வருகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய சூழ்நிலையில் அவ்விதமான ஆர்ப்பரிப்பின் சத்தமானது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறதில்லைன்னா துணிக்கிறதில்லை. நம்ம அவ்விதமான ஆர்ப்பரிப்பை நாம் ஏற்படுத்துகிறதில்லை. ஏனென்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுக்கிறதா நன்மைகளை நம்ம என்ன பண்ணுறதில்லை, நினைத்து பார்த்து தேவனுக்கு துதி செலுத்தவும், தேவன் நமக்கு செய்ததான் நன்மைகளுக்காக நாம் ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனசும் இல்லை. ஆனால் தேவன் அநேக நேரங்களிலே நமக்கு நம்முடைய வாழ்விலே ஆர்ப்பரிக்கக்கூடியதான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் ஒரு வல்லமையும் அவர் கொடுத்து வருகிறார். அநேக நேரங்களிலே நாம் இதை மறந்து விடுகளாக இருக்கிறோம். ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், தேவன் உங்களுக்கு பெரிய நன்மைகளை அவர் செய்திருக்கிறார், செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் கடப்போம். உதாரணமாக நாம் பார்க்க போவோம் என்று சொன்னால், எரிகோ பட்டினமானது, அந்த மதிலானது அது இடிந்து விழுந்தது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடுவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்துணியிடும் பொழுது, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியன் அழைத்து, உடன்படிக்கை பெட்டி எடுத்து கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவுள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், கர்த்தரின் பெட்டிக்குள் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தான ஆனவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்களை ஊதப்படும் பொழுது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். பிரியமானவர்களே, இந்த எரிகோ மதிலானது, அந்த பட்டணத்தை அவர்கள் பிடிக்கும் முன்பாக இங்கே ஒரு கட்டளையானது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 7 எக்காலங்களை பிடித்திருக்கிறதான 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. அந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பட்டணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி நடந்து போகிறார்கள். பெட்டி, கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவர்கள். இப்போ இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் முன்பாக அவர்கள் ஒரு கட்டளையானது கொடுக்கப்படுகிறது. 10வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டான். அப்போ இங்கே ஒரு கட்டளையானது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கூட எப்போ நம்ம பேசு அப்படின்னமோ அப்போ பேசணும். எப்போ அமைதியாக இருக்க சொல்லுதோ அப்போ அமைதியாக இருக்கணும். அதற்கு பாராக முன்னும் பின்னும் முரண்பாடாக நாம் செய்வோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே தான் அங்கே யோசுவா அந்த ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் இங்கே அதே 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்றார். அப்போ இவர்கள் இப்பொழுது ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த பட்டணமானது அவர்களுக்கு என்ன பண்ணுதுன்னா கிடைக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா பெரிய ஆச்சரியமான
ஒரு கிருபையை அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போது அந்த ஆச்சரியமான அந்த வல்லமை ஆர்ப்பரிக்கக்கூடியதான அந்த சமாதானம் சந்தோஷம் நம்முடைய வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கட்டளைகளுக்கு அது என்ன சொல்லுதோ, வார்த்தை என்ன சொல்லுதோ, வசனம் என்ன சொல்லுதோ அது கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். எங்கே பேச சொல்லுதோ அங்கே பேசணும், எங்கே அமைதியாக இருக்க சொல்லுதோ அங்கே அமைதியாக இருக்கணும். அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்தும் போடக்கூடாது, அதை ஒன்று சேர்த்துக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு புரிதலுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் நம்முடைய வாழ்விலே ஆர்ப்பரிக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம்ம நிறைய சூழ்நிலையில் என்ன பண்ணுறோன்னா அமைதியாக இருந்து விடுகிறோம். நம்ம நிறைய சூழ்நிலையில் தேவனுடைய அந்த வல்லமையை புரிந்து கொள்ளாமல் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். சகரியா 9:9 நாம் பார்க்கிறோம், சீயோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா அவனிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். இங்கே இந்த வசனமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது. அப்போது சீயோன் குமார்த்தியை மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியை கெம்பீரி, இதோ உன் ராஜா அவனிடத்தில் வருகிறார். அப்போ இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணுறாரு, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் வருகிறவருமாய் இருக்கிறார், அவர் நீதியில் ஒரு ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையானது பெருகி இருக்கும் பொழுது, அவருடைய வல்லமையானது நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது, அந்த சுவிசேஷத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்ம அனுதினமும் ஆர்ப்பரிக்கக்கூடியதான சத்தமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆனால் எத்தனை பேர் கிறிஸ்து கொண்டதற்காக நாம் சந்தோஷப்படுவர்களாகவும் அதை குறித்துதான ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் நிறைய பேர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிறாங்க, அதோட அவ்வளோதான் அப்படி சொல்லி என்ன பண்ண அவங்க அமைதியாக இருந்து விடுகிறார்கள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே தேவனை துதிக்கிறதான அந்த துதியினுடைய சத்தம், கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ண நினைத்து பார்த்து அவர் செய்ததான் நன்மைகளுக்காக நம்ம அவருக்காக அந்த நினைவு கூறுகிறதான நினைவானது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இங்கே ராஜா நம்மிடத்தில் வருவார் என்கிறதான அந்த தீர்க்க தரிசன வசனமானது எங்கே நிறைவேறப்பட்டதுன்னா மார்க் 11 அது சொல்லப்படுகிறது. மார்க் 11 1 வாசிக்கும் பொழுது, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவுமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திலிருந்து அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இழுவரை சந்தையில் ஒரு வாசலருக்கு கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னான். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசனா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினால் வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இங்கே சகரியாவிலே சொல்லப்பட்டதானே அந்த தீர்க்க தரிசன வசனமானது இங்கே மார்க் 11 அங்கே நிறைவேற்றப்படுகிறதா இருக்கிறது. அதனால் பிரியமானவர்களே, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போது எரிகோ பட்டினமானது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிடித்தார்கள். அவர்கள் சுற்றி வந்து எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரியாமல் இருந்தார்கள். பிறகு ஆர்ப்பரித்தார்கள். அது என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிறதான ஒரு நிகழ்வு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் அனுதினமும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததற்காக, அவர் நமக்கு கொடுத்ததான அந்த விடுதலைக்காக, அந்த ரட்சிப்புக்காக நாம் அனுதினமும் ஆர்ப்பரிக்கக்கூடியதான கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம்
தேவன் கிறிஸ்து மூலமாய் நமக்கு செய்ததான அநேக நன்மைகளுக்காக உங்களுடைய வாழ்விலே ஆர்ப்பரியுங்கள். அவருடைய பிள்ளைகளாக இருங்கள். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.